शेषार्घ्यमं शकलंशोदरिपूर्णचन्द्रं श्रीमन्नृसिंह गुरुवर्यपदाब्जभृङ्गं श्रीमन् अनन्तगुरुवर्यसुतं गुणाब्धिं सम्पत्कुमारगुरुवर्यम् अहं प्रपद्ये। शुक्राम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। अनन्तरूपो अनन्तश्रीः जितमञ्जर्भयापकः चतुरस्रो गभीरात्मा விதிஷோ வியாதீஷோ தீசா. 9 திருநாமங்கள். அனந்த ரூபகா, எண்ணிறந்த ரூபங்களை உடையவன். அந்தந்த சமயத்துக்கு தக்கபடி ஆஷ்டித ரட்சணத்துக்காக பல பல உருவங்களை எடுத்துக் கொள்பவன். வரம்பில பல்பிறப்பாய் ஒளிவரு முழு நலம் என்பதை நினைவூட்டும். பல பலவே சூரி பிரிவு பெண் பெண்ணில் பலபல கொண்டுண்டு கேட்டு துமோன் பின்பம் பல பலவே ஞானமும் ஓம்படமேல் ஆர்க்கேயோ அழ்வர். எழுத்தரை அனந்த ஸ்ரீஹி, அளவற்ற செல்வம் உள்ளவன். எம்பெருமானுடைய ஐஸ்வர்யத்தை இவ்வளவென்று அளவிற்கறிய முடியாது. உபய விபூதிகளான செல்வமும் அவன் ஆஸ்திதற்கு கொடுப்பதற்கென்றே வைத்திருக்கிறான். இடைந்தருக்கு அப்ராக்கிருத்தமான சரீரம் தந்து பரமதம் அடையச் செய்தான். விஷ்ணு தர்மம் சொல்லுகிறது. செல்வர் பெரிய சிறுமானிடம் நாடும் செய்வதன் செல்வத்தினால் வளர்பில்லாய். ஆழ்வார் பாஷா. அடுத்தரை ஜித்தமன்யுகு, கோப்பத்தை வென்றவன். ஜனநாயகனான கஜேந்திரனுக்கு இன்னல் விளைவித்த நீர்ப்புழுவை போக்கியாமல் அதற்கும் நல்வாழ்வளித்தவன். இங்கு பட்டர் முதலையை ஜலகீட்டம் என்று குறிப்பிடுகிறார். குட்டத்துள் போல் முதல துஞ்சா குறித்தெறிந்த சக்கரத்தான். 3ஆம் திருவர். பயாபகா அடுத்த திருநாமம். ஆஷ்டித்தர் பயத்தை போக்குமவன். பயநாசனஹா என்பது திருநாமம் கண்டோம். இங்கு நம்பனை நரசிங்கனை ஆஷ்டிதரிடம் அவனுக்கு அன்புள்ளமையால் தன்னை வேண்டுபவரை அநாதனாக விடாமல் பயத்தை போக்கி ரட்சிப்பான் என்று நம்பும்படி வென்றவன். நம்பரே ஆடிமுன்னேந்தி கம்பமா கரிகோள் விடுத்தானே. கம்பம் நடுக்கம், கோள் கரை. சம்சாரமாக வரும் பயத்தில் ஆழ்ந்திருப்பவரை பகவான் எப்போதும் காப்பாற்றுகிறான். பயத்தில் துக்கப்படுபவர் நாராயணநாமம் சொல்லி யுசமடைகின்றனர். இந்த ஸ்தோத்திரத்தின் முடிவில் ஆத்தா விஷன்னாட்சிதலாட்சேசாதம் யாரிசபத்தமானாம் சங்கீத்த நாராயண சப்தமாத்தம் நுக்தருக்கால் சிகனோபவந்தே என்றும் சொல்லுகிறார். அத்தையும் காண்க. அதாவது அடுத்தரே சதுரஸ்ரஹா, ஆஸ்திரித்தர் கோரிக்கைகளை உடனே செய்து வைப்பதில் சதுரன், சமர்த்தன். மூலமே என்று கதறின யானைக்காக வைகுண்டத்திலிருந்து தலைகுலைய ஓடி வந்து அந்த முதலையின் பிடியில் இருந்து யானையை விடுவித்தது ஆஷ்டிக ரட்சணத்தில் பகவானுக்குள்ள ஊக்கத்தை காட்டும். கொடுங்காதல் கடிதளிப்பான் குண்டூர்ந்து தோன்றினே. திருவாளியை அனுப்பி காரியம் செய்யாமல் தானே நேரில் வந்தவை என்பதற்கு ஆஷ்டிதருக்கு தன்னை காட்டி உயிர்ப்பிப்பதற்காக வந்தருளி என் நெஞ்சிரன் கொண்ட வானவர் கொடுந்தே அப்படி என்று ஆய்வார். வந்தருளி தானே வந்தருளி காரியத்தை செய்கிறான் நடிகார்களுக்காக. அடுத்தது கபீராத்மா, ஆளின் கண்டறிய முடியாதவன். சமுத்திர காம்பீரியே,
தன் ஸ்வரூபத்தை பிறர் எளிதில் அறிய முடியாதபடி மறைத்து வைப்பது. தேவர்களாலும் ஆழம் கண்டறிய முடியாத இயல்புடையவன். பிரம்மன், சிவன், இந்திரன் என்றிருக்கும் கற்கரிய கண்ணன், நான்முகன், செஞ்சடையான் என்றவர்கள் எம்பெருமான் தன்மை யார் அறிகிப்பார்? பேசியன் பேராழியான் தன் பெருமையை தாரி செறிந்த கண்டத்தான் என் கண்ணான் காணான். இது ஆழ்வார் வாசகம். அடுத்தது விதிஷா, எல்லாருக்கும் மேலாஞ்சிருப்பவன். பிரம்மன், சிவன் இவர்கள் துதிக்கு அப்பால் பட்டவன். நாத்தடும்பரான்மிகரும் ஈசனுமாய் முறையால் ஏற்றார் என் தலைவர்கள் ஏற்று நின்றவரும். திருமால் என்னை ஆளுமால் சிவனும் பெருமனும் காணாது அருமால் ஏறி அடிவரவா அருளையீர்ந்த அம்மான். சிவன் பிறவன் முதலானார் காணப்பெறாதவர்களாய் காண வேணும் என்று பக்தியுக்தர்களாய் திருவிழிகளை துதிக்க அவர்களுக்கு முகம் தோற்றாமே கடக்க நின்று அருள் புரிபவன் சர்வேஸ்வரன். சிவர்க்கும் திசுமுகர்க்கும் ஆமோ தரவரியா எம்மானை அவர்கள் துதித்து எட்டாத சொரூபம் உடையவன். தானே வந்து யானை கள் புரிந்தான். கபீராத்மா விதிஷா. அடுத்தது வியாதிஷா, பதவிகளை தருபவன். அவரவர்கள் விரும்பும் உயிர் பதவிகளை தருபவன். இருத்தினான் தெய்வங்களாகா தெய்வநாயகன் தானே ஒரு திருமாறும் பிறவன் தன் தூரங்கள் கீதங்கள் பாடி பெருப்பெண்ணின் ஞானத்தினிக்கார். ஆழ்வார் பாசுரம். ஈஷா, நியமிப்பவன். பிரம்மாதி தேவர்களை அவரவர் காரியங்களில் கட்டளை எடுப்பவன். இருக்கும் இறையறித்துள்ளார் எவ்வுலகுக்கும் தன்மூர்த்தி நிறுத்தினான் தெய்வங்களாக அத்தெய்வநாயகன் தானே அவர்களின் ஜாத்ர கர்மங்களாலே பூஜித்து வேண்டித்தை பெற்று வாழும்படி தேவதைகளை எல்லாவற்றையும் கட்டளையிட்டு சர்வேஸ்வரன் நிறுத்திவிடலாம். இங்கு ஈடு ராஜாக்கள் ஊர்தோறும் கூறு செய்வார்களை வைக்குமா போரே. கூறு செய்வான் மணியக்காரன். பல அதிகாரிகளை அரசு பதவிகளில் நியமித்து அவரவர் கடமைகளை வரையறுத்து ராஜ்யம் நடத்துமா போலவே எங்கும் கொள்வது. அநாதிர் பூர்வோ லக்ஷ்மி சுவீரோ ருச்சிராங்கதா ஜனனோ ஜலஜன்மாதி பீமோ பீமபராக்கிரமஹா. அடுத்த ஸ்லோகம். இதுல 9 திருநாமம். முதலாவது அநாதிஹி, சுவாமியாக அறியப்படாதவர். பிரம்மன், ருத்ரன் முதலான தேவர்கள் எல்லா காலங்களிலும் பகவானை சர்வஸ்வாமியாக மனதில் கொள்வதில்லை. ரஜஸ் தமஸ்சரியான அறிவிக்குறைவே இதற்கு காரணம். இவர்களுக்கு பகவான் மேலான பலன்களை தருவதில்லை. அருளையே என்னும் மானே என்னும் முக்கடம் மாறும் திருவனம் மாறும் தேவரை போரும் தேவரும் ஏற்றும் அம்மான் தங்களையே சுவாமியாக வரிப்பவர். ஆனாலும் சுவாமி அருளாய் என்று துரிக்கப்படும் சர்வசுவாமி அம்மான் திரிய சுவாமி அம்மான் திரிய விலங்கு யோனியில் பிறந்த கஜேந்திரன் போல்வார் எம்பெருமானிடம் அரண்ய பக்தி ஆதலால் மேலான பலன்களை பெறுகின்றனர். ஊர்புவகா. அடுத்தது நாம் உண்மையில் வாழ்பவர்க்கிருப்பிடமான் உள்ளவன். எம்பெருமானுக்கு தாம் அடியவன் என்பதை உணர்ந்தவனே உண்மையில் வாழ்பவன். இந்த உணர்வின்றாரன் உயிருடன் இருந்தாலும் வாழ்பவன். அஸ்தி பிரம்மே சேத் வேதா சந்தமேனம் ததோ விரலிகி என்று வேதாந்த வாக்கியத்தின் அர்த்தத்தை நினைத்து பார்த்தோம். எம்பெருமானை சுவாமியாக அறிந்தவனே பூகு, கடல் வண்ணன் பூதங்கள் மண்மே. ஸ்வரூப ஞானம் உள்ளவனே
பூர்புவ ரூபமாவது பகவத் தாஸ்யம். இப்படி இருப்பதனுக்கு புவகா பகவான் வாழ்வதற்கு இருப்பிடமாய் உள்ளான். உன்னை கொண்டென்னுள் வைத்தேன், என்னையும் முன்னிறுத்தேன். பெரியாழ்வார் காண்க. அடுத்தது லக்ஷ்மி. தானே எல்லா விதமான செல்வமாய் உள்ளவன். பெரும் செல்வமும் நன்மக்களும் அவரே ஆவாரே. பகவத்கதன்மே ராஜ்யஞ்ச ஜீவிதஞ்ச சுத்தானிச்ச என்று ஸ்ரீ ராமனிடம் விபீஷணன் சொன்னது. எனது உயிர் சுக்கம் சொத்து எல்லாம் உன்னையே பொறுத்திருக்கின்றன. ஆண்டவர்கள் கிருஷ்ணனையே தங்களுக்கு ஆதாரமாகவும் பலமாகவும் சுவாமியாகவும் கொண்டிருந்தார் என்று மகாபாரத கூறுகிறது. சுவீரா அடுத்த திருநாமம். சிறந்த வீரியம் உள்ளவன். ஆஸ்திரர்களை தாய்ச்சிகள் வளராமல் ரட்சிப்பதில் சிறந்த வீரியம் உள்ளவன். தாய்ச்சி உள்ளவர்களையும் கரையேற்று வந்தவன். கண்டவர்களுக்கு வந்த அபாயங்களை எல்லாம் தடுத்து ரட்சித்தவன். கொல்லாமாக்கோல் கொலை செய்த பாரதப்போர் எல்லா செயலையும் இருதரத் தவித்த எந்தாய். ஆழ்வார் வாசனம். அடுத்தது ருச்சிராங்கதா. தனது அழகான திருமேனியை அடியார்களுக்கு அனுபவிக்க தருபவன். மிகவும் அனுபாவியமான தன் திருமேனியை பக்தர்களுக்கு அனுபவ விஷயமாக்குவன். கண்கள் சிவந்து வாயும் சிவந்து கிடந்து உள்ளே வெண்பல் இலகை சுடர் இலைவர் மயர் குண்டரத்தன் கொண்டல் வெண்ணல் திருமதியும் 4 துணிசார்கன் என்கிறபடியே முருகனுடையே உள்ளானே. வெண்பல் சுடர் செவ்வாய் முருகரோடு என் உள்ளத்திருந்தான். முருது திருமேனி திவ்யாயுதங்கள் விபூதிகள் யாவும் உனக்காகவில்லை, இவத்தால் உனக்காக வேண்டுவதில்லை. ஆயிரம் ஒரு பக்தர்களுக்காக ஒரு வருஷஸ்வரூபத்தை பிரகாசப்படுத்துகிறாய். ஸ்தோத்திரத்தில் பார்க்கிறோம். பக்தானாந்தம் பிரகாசசேன் சொல்ற. அடுத்தது ஜனனஹா பிறப்பிப்பவன். சிருஷ்டிகர்த்தா முன்னீர் ஞானம் படையத்தையும் மகிழ்வண்ணனே. அந்நாள் நீ அந்த ஆக்கையின் விழுவடல்வேன். தன்னை வழிபட்டு உய்யும்படி ஆக்கையை இந்த இந்திரியங்களுடன் கூடிய விடலை தருபவன். படைப்பவன். இத்திருநாமத்தில் இருந்து பகவானுடைய செயல்களுக்கு என்ன பிரயோஜனம் என்று பேசப்படுகிறது. ஜனஜன்மாதிகி அடுத்த திருநாமம். பிரிவி பயனாயிருப்பவன். ஜனங்களுடைய பிரிவிக்கு ஆதிகாரன். பிரயோஜனம். அக்ரூராயர் சொல்வதை அத்தியமே சபலம் ஜன்மா. இன்றைக்குத்தான் நான் பிரிவி பயன் பெற்றேன். என் பிறவி நற்பிரிவியாயிற்று. இதற்கு காரணம் கண்ணனை காணவிருப்பது. கண்ணன் திருநாமத்தை கேட்டால் மகிழ்ச்சியினால் மயிர்கோச்சரியும். அவனே நற்பிறவி பெற்றவன். அன்று நான் பிறந்திலேன், பிறந்த பின்பிறந்திலேன். மாதவன் இருப்பது என் நெஞ்சுளே. இருப்பதும் பிறப்பதும் என் நெஞ்சுளே அப்படின்ற திருச்செந்தவர். பீமகா அடுத்த பயங்கரன். இயற்கையான தனது அருளுக்கிற்காக இயற்காக இருப்பார பகவத் விமுகர்களை மீண்டும் கர்ப்பவாசம் நரக்கம் முதலான துன்பங்களுக்கு ஆளாக்கி வழிவருத்துவார். அசுரருக்கு வெண்கூட்டம். என்னை வெறுப்பவரை நான் அசுரையவர்கள் தொடர்ந்து விரப்பிக்கிறேன். அவர்கள் கொடியவர்கள், மனிதரில் மிகவும் தாழ்ந்தவர்கள். அவர்களை நான் மன்னிப்பதில்லை என்று பகவான் சொல்வது. கிருபாம் யதஸ்ரம் ஆசுரீஸ்வரக்ஷது நக்ஷமாமி.
பயக்கு காண்கா பீமகா பயக்கு வரைய பீமபராக்கிரமகா அடுத்திருநாமம் பயங்கரமான பராக்கிரமம் உடையவன் உலகங்களுக்கு தீங்கையே செய்யும் இரண்யன் ராவணன் முதலான அசுர ராட்சதர்களுக்கு அச்சத்தை விளைவிக்கும் பராக்கிரமம் உடையவன் துஷ்டர்களை தண்டிப்பதும் அனுக்கிரகத்தாரிகள்தான் மேலும் பாபங்களை செய்ய பட்டாமல் தடுப்பதென்றோ இத்தனை விலங்கு பூட்டி அடைத்து வைப்பது அவனுக்கு அவனால் நீடிக்க இவருக்கு நன்மை சேர்ப்பதே ஆயிஷினவேந்தன் அசுரர்கள் இடரிசை கடுகனஞ்சை என்னுடையவரே ஆழ்வார் பாஷனம் அடுத்தது ஆதார நிலையோ தாத்தா புஷ்பஹாச பிரஜாகரகா ஊர்த்வஹாச ததாச்சாரகா பிராணத பிரணவ பிரணமா 9 திருநாமம் ஆதார நிலையா சாதுக்களுக்கு இருப்பிடமாயிருப்பவன் தாழ்ந்ததில் நிர்ணிப்பவர்களாதலால் உலகுக்கு ஆதாரமாயிருப்பவர்கள் வழிகாட்டி ரட்சிப்பவர்கள் பிரகலாதன் விபீஷணன் பாண்டவர்கள் முதலான சாதகங்கள் இப்படிப்பட்ட சாதுக்களுக்கு இருப்பிடமாய் உள்ளவன் பகவான். ஓ பூமியே, கருணாஷ்ட தர்மங்களை விடாமல் அனுஷ்டித்துக் கொண்டு சாஸ்திர விஷயங்களாய் அதில் பூர்ண விஸ்வாசத்துடன் சாஸ்திரவதியார்களை கடவாமல் நிரப்புவர் உன்னை தாங்குகிறார்கள். ஒரு பாரம் அவர்களிடம் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சாதுக்களை உலகத்துக்கு ஆதாரமாக விஷ்ணு ஸ்மிருதி கூறுகிறது. உன்னை கொண்டு என்னுள் வைத்தேன், என்னையும் முன்னிறுத்தேன். பேராளன் பேரோதும் பெரியோரை ஒருகாரம் என்னும் பெருமக்கள் உள்ளவர்கள் பெறுவான் என்றும் இவரிடமே நெஞ்சை வைத்திருப்பவர் அவர்கள். தாத்தா தாத்தா அடுத்தது தர்மத்தை உபதேசிப்பவன், தானே தர்மத்தை உபதேசித்தும் அரிஷ்டித்து காட்டியும் உலகத்தை தாங்குபவன் ரட்சிப்பவன். நான் செய்ய வேண்டியது ஒன்றுமில்லை, ஆயினும் உலகங்களுக்காக கர்மங்களை அனுஷ்டிக்கிறேன் என்று கீதையில் கண்ணன் திருவாக்கு. நான் தர்மானுஷ்டானம் பண்ண வேண்டிய நிர்பந்தமில்லாவிடனும் பிறர் நலனுக்காக அதை செய்கிறேன் என்று இக்கருத்து. உலக அறநூல் சிங்காம விரித்தவன் எம்பெருமான் திருவழி. அடுத்தது புஷ்பஹாசகா, மலரும் புஷ்பம் போல் இனியவன். பகவானை நன்கு அனுபவிக்கும் சக்தி வருடப்பட்டு உள்ளவருக்கு அவன் மாலையில் மலரும் புஷ்பம் போல மலர்ந்து தனது இனிமையை காட்டி அனுபவிக்கும்படி பிரகாசிக்கிறார். கருவிளை ஒன்மலர்கள் காயாமலர்கள் திருமாதருவழி காட்டுகின்றீர், எனக்கு வழிக்கொண்டிரீர் நாச்சாரித்தருடைய தேநீர்க்கவர் கண்களம் வந்தன் சிந்து நிறைந்தவா. செவ்வி மாறாத அப்போதந்த தாமரையை ஒத்த ஸ்தமகரமான கண்களுடன் என் நெஞ்சில் புகுந்து இருப்பவனே புஷ்பஹாசா. அடுத்தது பிரஜாகரா, விழித்திருப்பவன். தனது அடியார்களை ரட்சிப்பதன் பொருட்டு இரவும் பகலும் விழித்திருப்பவன். குடியானவன் பயிர்களை காப்பதன் பொருட்டு தூங்காமல் காவல் புரிவதை ஊக்குவிதை. பெருமாளும் பிராட்டியும் காட்டில் தூங்கும் போது விளையாடும் மதிலென வில்லும் கையுமாய் தாங்கும் தூங்காமல் லட்சுமணனும் அவனடியில் குகனும் காவல் புரிந்ததை நினைவூட்டும். யாவரும் யாவையும் உறங்கும் போது பரமபுருஷன் விழித்திருந்து ஜீவர்களுடைய அனுபவத்துக்கு வேண்டியவற்றை ஆராய்ந்து அடைக்கிறான் என்று கடோபனிஷத் வாக்கியம். உண்ணாதுறங்காது ஒரு கடலை ஊடறுத்து
செல்வனா சொல்றார் நாச்சியார் திருவடி. அடுத்தது ஊர்தகா, மிக உயர்ந்தவன். இப்படி சிரமப்பட்டு உறக்கமில்லாமல் படைத்த தொழில் புரிய வேண்டுமோ என்பதில் மிக உயர்ந்த சுபாவம் உள்ளவனானபடியால் இவர்களை காப்பது தனது கடமை என்று கொண்டு உறங்காமல் செயல்படுகிறான். மகாத்மாக்களின் மதிப்பை பெற்றவன் எளிமை உத்தாலும் மனம் தளர்வதில்லை என்று பிரமாண வச்சனம். எத்திக்கை கண் பெரியன், கருத்தின் கண் பெரியன். ஆழ்வார் வாழ்கிறார். சத்பதாச்சாரகா, பிறரை நல்வழிப்படுத்துமவன். பெருந்தன்மையால் தன்னை அண்டியவரை சொரூபகதமான தாசியத்தில் தூண்டி நல்வழிப்படுத்துமவன். அனித்தியமும் சுகமற்று அனித்தியமும் சுகமத்தருமான இவ்வுலகத்தில் பிறந்துள்ளபடியால் என்னை வெளிப்பட்டு விழுவரே நலம் என்று கீதை. கண்ணன் திருவார். உத்தேன் உகந்து பணி செய்து உணவாதம் பெற்றேன் என்பர் ஆழ்வார். சத்பதாச்சாரா. அடுத்தது பிராணதா, உயிரளிப்பவன். சப்தாதி விஷயங்களில் ஆகிற விஷயம் தேர்ந்தலினால் மூர்ச்சித்து ஆத்மநாசம் அடைந்தவர்களுக்கு ஆத்மோஜீவனமாக உயிரளிப்பவன். நடுவே வந்து உய்யக்கொள்கின்ற நாதன் என்கிறார் ஆழ்வார்கள். பிரணவகா, வணங்கச் செய்பவன். வேதாந்த சாரமான பிரணவ ஓம் மந்திரத்தின் மூலம் ஜீவபர சம்பந்தத்தை வளர்த்தி ஜீவர்களை தனது திருவிழைகளை தொழுதெழச் செய்பவன். மேலை தொண்டுகளித்து அன்பில் தொடும் சொல்லு பெற்றேன். தொழும் சொல் நமகா என்பது. நானான் பரமாத்மனி பிரணாமயதி, எல்லா ஆத்மாக்களையும் பரமாத்மாவிடம் அடங்கி செய்வதனால் இம்மந்திரம் பிரமம் பெறப்படுகிறது. ஓம் என்பதை ஆ ஊமா என்று 3 சொற்களின் சேர்க்கை. அகாரத்தால் சொல்லப்பட்ட ஜெகத்காரணம் ரட்சகனமான பரமபுருஷனுக்கே உரியவன். மகாரத்தினால் சொல்லப்பட்ட ஞானமும் ஞாத்தாவுமான ஜீவாத்மா என்பது பிரணவத்தின் பொருள். வனகா, வியாபாரம் செய்பவன். தான் சுவாமியாயும் ஜீவன் தாசனாயும் உள்ள நிலையை தன் நிச்சையால் சில சமயம் மாற்றி தான் உகந்த அடியவரிடம் தான் தாசனாயிருந்து மகிழ்பவன். இப்படி நிலை மாற்றம் செய்வதை ஒரு விவகாரமாக பணகா என்கிறான். என் மாஜவாக்கே அதனுள் புக்கு என்னமத்தம் தானேயாய் நின்ற மாஞரம்மான் என்கிறார் ஆழ்வார். அடுத்தது பிரமாணம் பிராண நிலையக, பிராணத்திற் பிராணஜீவனக, தத்துவம் தத்து விதேகாத்மா ஜென்ம மிருத்து ஜராதிகா. என்ன சொல்றார் இதுல? பிரமாணம் நூற்றி 8 திருநாமங்கள். பிரமாணமாயிருப்பவன். வேதங்களை நித்திய நிர்தோஷ பிரமாணங்கள் என்பது. வேதத்தின் ரகசியமான பரமார்த்தங்களை ஐயன் திருவென்றி அறிந்து உரைப்பவன் பகவான். அவனே பிரமாணமாகிறான். பிரமாணமாய் உள்ளவன்
விஸ்வசிக்கத்தக்கவன். அன்று பெருமானியாய் இருந்த கல்வனே உன்னை பிரமாணித்தார் பெற்ற பேரு. சரி. இரண்டாம் திருவந்தாதி. தன்னை அழியமாறி மகாபலியை வஞ்சித்து ஆஷ்டிதனை இந்திரனுக்கு உதவினான். வேதத்தின் சுவை பயன் என்னையாள் உடையப்பன் திருவடி காண்க. பிராண இலையாக அடுத்த திருநாள். சகலாத்மாக்களுக்கும் இருப்பிடம். உயிர் வாழ் ஜீவர்கள் யாரையும் யாவத்தையும் பிராணன் என்ற சொல் குறிக்கும். பறவைகள் தான் வாழும் கூடுகளை வந்தடைவது போல ஜீவாத்மாக்கள் எம்பெருமானை வாசஸ்தானமாக வந்தடைகின்றனர். சாலப்பரநாள் உகந்தோர் உயிர்கள் காப்பான். அநாதி காலமாக ஒவ்வொரு யுகம் தோறும் பிராணிகளை தன்னிடம் வைத்து ரட்சிப்பவர். அடுத்தது பிராண திருத்து. பிராணங்களை தரிப்பவன். பிராணசப்தம் ஜீவராசிகளை சொல்லும். அவற்றை தாங்குபவன். தாய்ப்போலா ஜீவர்களை தாங்கி போஷிப்பவன். தாய் தந்தை உயிராகின்றாய் என்றார் ஆழ்வார். பிராணஜீவனமா அடுத்த திருநாமன். பிராணிகளுக்கு ஜீவனமாயிருப்பவன். உண்ணும் சோறு ஆகவும் பெருக நீராகவும், அதாவது உணவாகவிருந்து போஷிப்பவன். உண்ணும் சோர் பெருகனே தென்னும் வெத்தரை வெல்லான் கண்ணன் எம்பெருமான் ஆழ்வார். அடுத்தது தத்துவம் சாரமாய் உள்ளவன். தயிர்பால்களில் வெண்ணெய் போல சகல சேதனா சேத்தன பிறவிகளிலும் வியாபித்து அவற்றின் சாராம்சமாய் பயனாய் உள்ளவன். கறந்த பாருள் நெய்யே போல் யுவத்திலங்கும் கண்டகள். நெய்யனின் சுவையே கடலுள் அமுதமே அவரில் பிறந்த வின் சுவையே சுவையுடனே சத்தாகேத்துவாக உள்ளவன் என்றுமோ. இளங்குயிலே என் தத்துவனை வரக்கூகித்தியாகில் தலையல்லால் கை மாறுவேனே என்று நாச்சியார் திருவடி. சாரத்தோ ஜெகத கிருஷ்ணாத் அதிரிக்தோ ஜனார்தனஹா என்று பிரமாண வச்சனம். ஜெகத்தை திராசின் ஒரு தட்டிலும் பகவான் ஜனார்தனை ஒரு தட்டிலும் வைத்து பார்த்தால் பகவானே கருத்து காட்டுவான். இயல்பான சாரமாய் உள்ளபடியால் பகவான் மேலாளர். ஒருகோர் உயிரானாய் என்கிறார் ஆய்வார். தத்துவவித்து அடுத்த திருநாமம். தத்துவத்தை அறிந்தான். தனது உண்மைய தானே அறிவுடன். நீ ஒருவனே உன்னை பற்றிய உண்மை அறிவாய் என்று பிரமாண வசனம். எம்பெருமான் தன்மை யாரு கேட்பார் பேசியன் அவன் ஒருவனே அறிவான். இது ஆழ்வார் பாஷம். அடுத்தது ஏகாத்மா. உலகங்களுக்கெல்லாம் ஊரீராயிருப்பன் தனி பெரும் பரமன் என்றபடி உலகங்களுக்கெல்லாம் இவனே ஈஸ்வரனாயிருப்பவன். சகல சேதனா சேதனங்களுக்கும் போக்தா அனுபவிப்பன். அபிமானி நன்மை பேணுபவன் ஆகவும் இருப்பவன். ஆரியரேயோ அகரிடமிடனம் படைத்தெழுந்தொன்று வடிந்தளந்தான் பேரியிலேயோ விரையினேற் படைத்து தேவர்க்கும் தேவாவோ ஊரியிலேயோ உலகங்களுக்கெல்லாம் என்கிறார் ஆழ்வார். ஜென்ம மிருத்யு ஜராதிகா. பிறப்பிறப்பு மூப்புகளுக்கு அப்பால் பட்டவன். அவற்றை கடந்தவன். சேதனா சேத்தனர்கள் யாவத்துக்கும் அந்தராத்மாவாக இருப்பினும் அவற்றின் தன்மைகளிலிருந்து வேறுபட்டவன் பகவான். அவற்றின் தோஷம் எதுவும் இவரிடம் கிடையாது.
ஒட்டாது. அமலன் ஆதிப்பிரான். அடுத்தது பூர்புவஸ்வஸ்தருஷ்டாரः சவிதா பிரபிதாமகः யஜ்ஞோ யஜ்ஞபதிர்யஜ்வா யஜ்ஞாங்கோ யஜ்ஞவாகனः. பூர்புவஸ்வஸ்தருஹு மூவுலகத்திய ஜீவராசிகளும் தங்கும் மரமாய் உள்ளவன். பூஹு புவகா சுவகா பூமி வானம் சர்க்கம் முதலான எல்லா உலகங்களிலும் ஜீவர்களும் தங்கக்கூடிய பெரிய மராமரமாயிருப்பவன். தெய்வீக மரமான பாரிஜாத்தம் தனது பசுமையால் இணை தரும் குளிர்ந்த நிழலினாலும் பரிமளத்தினாலும் பட்சிகளையும் தன்னை அடுத்து ஜீவிக்கும்படி இருப்பது போல் உள்ளவன். வாசுதேவதருச்சாயா நாதிசீதா நகர்மதா சர்வாங்கார பிரசவனி சாக்கிபத்தன் நிசேயத்தை ஒரு ஸ்லோகம். வாசுதேவனான மரத்தின் நிழல் அதிக குளிரும் அதிக உஷ்ணமும் இன்றி மிதமான சீதோஷ்ணத்துடன் உள்ளதாக புராண வசனம். அளவற்றதான பரம்பிரம்மம் என்னும் மரத்தை எண்டினான். அதன் பழுத்த கனிகள் கைக்கு கிடைப்பது திண்ணம் என்று சம்சார நிவர்த்தியை சொல்லுகிறது பிரமாண வச்சனம். மூவர் தனிமுதல்வா மூவிலகும் காவலோன் மூவா தனிமுதலா மூவிலகும் காவலோன் ரட்சகன் என்கிறது ஆழ்வார். தாரகா திருநாவாய் சம்சாரம் என்னும் கடலை தாண்டிருக்கும் கப்பலாய் உள்ளவன். விஷ்ணுபோத்தம் என்று எம்பெருமானுக்கு பிரசித்தி உண்டு. கப்பலாகவும் அதை செலுத்தும் மாலுமியாகவும் பகவானை சொல்லலாம். நாரணன் சேர் நாரணன் நவையில் திருநாரணன் சேர் திருநாவாய் ஆழ்வார் பாஷனம். சவிதா உண்டாக்குமவன் சாட்சாத் ஜனயிதா சவிதா என்று பாஷ்யம். தானே யாவையும் உண்டு பண்ணுபவன் சவிதா. சவிதா என்று சூரியனையும் சொல்லும். ஆண்கா வளவேடலின் முதலாயா வானோர் இதையை கருதினேன் கல்வே என்ற கல்வாய்ப்பற்றின் அடுத்தது பிரபிதாமகனாயிருப்பவன் தாத்தாவின் தந்தை. திருவனுக்கு பித்தாமகர் என்று பிரசித்தி. ஆதியில் பிரஜாவர்களை படைத்து அவர்கள் மூலம் பிரஜைகளை படைத்தனால் நான்முகன் பிதாமகன் எனப்படுகிறான். அவனையும் படைத்த தந்தை பகவான். ஆதுமில் பாடினெடுங்காலத்து நன்மை புனல் பண்ணி நான்முகனைப் பண்ணி தன்னுள்ளே தோத்திய இறைவன். ஆழ்வார் பாஷம். யஜ்ஞமா அடுத்த திருநாமம். தானே யஜ்ஞமாய் உள்ளவன். அகங்கர்த்தோகு அகம் யஜ்ஞா என்று கண்ணன் வாக்கு. செய்கின்ற கிரியெல்லாம் யாரே என்னும் இங்கு மற்ற எம்பெருமானை ஜபயஜ்ஞம் ஆயிருப்பவன் என்று பாஷ்யம் விடுகிறார். அவர்கள் ஆராதன மூலமாய் அவனை அடைய விருப்பம் உள்ளவனாய் அதனை ஆராதிப்பதற்கு வேண்டிய கைமுதல் இல்லாதவனுக்கு தானே யஜ்ஞரூபமாய் உள்ளவன். அந்தனர்த்தம் ஓமமாகிய அம்மான் வண்டனான்மரையும் வேள்வியும் தானாய் நின்ற எம்பெருமான். மறையாய் வேள்வியாய் தக்கணையாய் என்கிறார் ஆழ்வார். அடுத்தது யஜ்ஞபதி. யஜ்ஞங்களுக்கு சுவாமி, அதாவது பலப்பிரதன்
பகவத் ஆராதன ரூபமான கர்மங்களுக்கு பலனை அளிப்பவன். அகம்மி சர்வயஜானாம் போக்தாச்ச பிரபுரேவச்சா. தத்ர தத்ர பலப்பிரதாதாச்சா அகமேவோ அத்தியர்த்தா என்று இங்கு கீதா பாஷ்யம். பிரபு எல்லா யஜ்ஞங்களுக்கும் அதற்கு தக்கபடி பலனளிப்பவன். யஜ்வா அடுத்த திருநாமம். யாகம் செய்பவன். அனுஷ்டிப்பதற்கு சக்தியில்லாதவர்கள் விஷயத்தில் பகவ ஆராதன ரூபமான நித்திய கர்மங்களையே யாகம் என்பது. இதனை தானே அனுஷ்டிப்பவர். மகாபாரதத்தில் தர்மபுத்திரனிடம் கண்ணன் சொல்வது, யுதிஷ்டிரனே, கர்மானுஷ்டானத்தில் பிரசக்தர்களான ஆஸ்திக விஷயத்தில் அவர்கள் தூய்மையை காக்கும் பொருட்டு நானே 2 சந்தேகளிடம் தினந்தோறும் யாகத்தை தவறாமல் அவர் பொருட்டு அனுஷ்டிக்கிறேன். இந்த விரதத்தில் நான் எப்போதும் தவறியதில்லை. யஜ்வா அடுத்தது. யஜ்ஞாங்கா பிறர் அனுஷ்டிக்கும் யஜ்ஞங்களை தான் அனுஷ்டிப்பதற்கு அங்கமாய் உள்ளவன், சக்தி உள்ளவன். அனுஷ்டிக்கும் யாகம் என கர்ம பகவான் தானே. அனுஷ்டிப்பவைகளுக்கு அங்கமாக துணையாக உள்ளவன். அந்யசேஷபூதம் என்று பாஷ்யம். தான் அனுஷ்டிக்குவதற்கு அங்கமாக கீழ்பட்டிருக்கும். யஜ்ஞவாகனகா யாகத்தை நடத்தி தருமவன். யஜ்ஞம் செய்பவருக்கு சக்தி, ஸ்ரத்தை, ஊக்கம், அதிகாரம், தகுதி இவற்றை தந்து அதை அனுஷ்டித்து தலை கட்ட உதவுபவன். செய்வார்களை செய்வேனும் யானே என்னும் ஆழ்வார் பாசுரம். அஸ்மத்ரதமாரம்பம் எரிசேகர மத்தியமாம் லக்ஷ்மீ வல்லபகரிகம் வந்தே குரு பரம்பராம்.